ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ NIQ NielsenIQவில் வந்து ஸோ டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒன் மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எப்படி இந்த இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இந்த ஜாப் ரிலவெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம சேனலே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அதேமாரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ எப்படி போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து இது ஐடியா நான் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஸோ லிட்டரலி இது வந்து ஐடி தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன ரோல்ஸ், அந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சைல்டு ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கும், டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் அதுலேயே வந்து வேரி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டேட்டா அனடேட்டராக இருக்கட்டும், டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இந்த ரோல். ஸோ அதனால் யாருமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டேட்டா ரிலவெண்ட்டான ரோல் எல்லாமே வந்து ஸோ நான் ஐடி அப்படின்னு சொல்ல முடியாது, ஐடின்னு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷனை படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேட்டா வந்து NIQ NielsenIQ வந்து டேட்டா அனலிட்டிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷனை படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் டெக்னிக்கல் மேனேஜர் ரவுண்டில் இந்த கொஷின் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அவங்க கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் லொகேஷன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஃபார் ஆல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஷிஃப்ட் வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிடிசி பார்த்தீங்கன்னா 3.46 LPA ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.46 LPA ஃப்ரெஷர் கே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை பிஜியாக இருக்கலாம். ஸோ இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2024 and 2025 பாஸ் அவுட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரிசர்ச் டொமைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி ஸோ அதை க்ளீன் பண்ணி அனலைசிஸ் பண்ணி தென் அதை விசுவலைசேஷனாக லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸை வந்து நீங்கள் காமிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து லேர்ன் அண்ட் க்ரோ வித் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஷுட் பி ஏபிள் டு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், டொமைன்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராசஸை வந்து எண்ட் டு எண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் வித் ரெஸ்பெக்ட் த ஷிஃப்ட் டைமிங்ஸ். ஷிஃப்ட் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் திங்கிங் பீப்புளாக இருக்கணும், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டேட்டாஸை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷுட் பி ஏபிள் டு லேர்ன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ கரண்ட் ரோலில் இருக்கிறத ஸோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து குவாலிஃபிகேஷன் ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம். தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுமே பார்த்தோம். தென் இதோட குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்ளை பண்ணலாம். தென் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஐடியும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்கில் இருக்கணும், ஆப்டிடியூட் ஆஃப் ஒர்க் இருக்கணும் நல்ல. தென் அதுக்கப்புறம் இந்த டெட்லைன்ஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி, ப்ரோஆக்டிவ்லி, அட்டென்ஷன் டு டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஆப்ரேஷனல் ப்ராசஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து ஸோ கம்யூனிகேஷன் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அவரோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், வாலண்டியர் டைம் ஆஃப், லிங்க்டின் லேர்னிங், எம்ப்ளாய் அசிஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 4 பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப் எப்படி பிரதர் அப்ளை பண்ணுறது, ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் இருக்குது எனக்கு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. அதுக்கு தான் கீழே 1-to-1 மென்டர்ஷிப்க்கான லிங்க்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஜாப் வந்து எப்போ வேணால் எக்ஸ்பைரி ஆகலாம். ஸோ அதனால் அதுக்கு தான் நான் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்கிறேன். வீடியோவில் சொல்கிறேன். தென் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐம் இன்ட்ரெஸ்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ட்டாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ எடுத்ததுமே வந்து ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிடாதீங்க.
ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து எல்லா டேட்டாஸுமே ஃபெச் பண்ணிடும் இதில். ஸோ ஃபெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து தப்பாக ஃபெச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ரெஸ்யூம்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் எந்த வெப்சைட்டில் ரெடி பண்ணிங்கன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அது வந்து ஈக்குவலாக இந்த இதுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்களோட டேட்டாஸை மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மேனுவலாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா டேட்டாஸும் மேனுவலாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக இங்கே ஒரு காலம் இருக்குது ரெஸ்யூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபைனலாக அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வாலண்டியர் டிஸ்க்ளோசர் சம் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் வந்து உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் இருக்கும். இன்கேஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் எனக்கு புக் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.